ஹலோ கைஸ் ஹார்னர் டு மீட் யூ. நம்ம நேரம் மேட்ருக்கு போயிடலாம். இன்னைக்கு என்ன அனிமினா ஒரு சிறப்பான தரமான ஒரு அனிமி தான். அப்படி என்னடா அனிமி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் டைம் ஐ காட் ரெகாக்னேட்டட் எ ஸ்லைம். ஸ்லைம் அப்படின்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து டாப் ஒன் லிஸ்ட்டில் இஷக்காயிலே நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஐ காட் ஸ்லைம் மட்டும்தான். ஸ்லைம் தான் இப்போ இருக்க பீக் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஸ்லைமால இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த வேர்ல்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த அனிமி வேற லெவல்ல இருக்கு. நீங்க பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு அந்த அனிமி பத்தி சொல்றேன். இன்னைக்கு ஒரு இசெகாய் அனிமி தான் பார்க்க போறோம். இசெகாய் அனிமினா உங்களுக்கே தெரியும். அதே மாரி நீ ஏன்டா இசெகாய் அனிமியே போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் டப்ல இசெகாய் அனிமி தான் எனக்கு ஒரு ஈர்ப்பா இருக்கு. அது ஒரு எப்படி சொல்றது? விடுங்க. அனிமி லவர்ஸ்க்கு தான் அதெல்லாம் தெரியும். நம்ம நேரா மேட்ரிக்கு போயிடலாம். தலைவன் வந்து ஒரு திருடனால குத்தப்பட்டு வலிய அனுபவிச்சு வேற வேர்ல்டுக்கு போறாரு. அப்பதான் தெரியுது அவரு ஒரு ஸ்லைம் அப்படின்ட்டு. அந்த ஸ்லைமு எல்லா இடத்துக்கும் போகும். எல்லா தாவரம், அந்த செடி, கொடி, தாதுக்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அத வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதுகிட்ட ஸ்லைம் கிட்ட ஒரு இது இருக்கு. பவர். என்ன பவர்னா வாய்ஸ் அசஸ்மெண்ட். அதால என்ன வேணா பண்ண முடியும். அதை கேட்டா, "உங்களால முடியாது" அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்லாது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு உருவத்த பார்க்குறாரு. பார்க்கும்போது அப்பதான் வந்து ஸ்லைம்க்கு பார்வை பார்க்கும் சக்தி கிடைக்குது. கிடைக்கும்போது ஒரு டிராகன பார்த்து பயப்படுறாரு. அ பயப்படும்போது, "உனக்கு ஒரு சில பவர்லாம் குடுத்தா, நீ வந்து என்ன விட்டு போயிடுவ. நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்ட" அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா வந்து டிராகனுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்டா இருந்தவங்கலாம் ஏமாத்தி சிறையில அடைச்சுட்டாங்க. அந்த டிராகன விடுவிக்கணும்னு இவரும் நெனச்சாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸ்லைம் பேரு தான் வேற லெவல்ல இருக்கும். அவங்க ஃபேமிலி பேர் வந்து டெம்பஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்லைம் பேர் வந்து ரிமோரோ. வெல்டோரான்னு சொல்லுவாங்க அந்த டிராகன் பேரு. இவங்க ஃபேமிலி பேரே டெம்பஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த வெல்டோரா என்ன சொல்லுவாரு, "என்ன இதுலருந்து விடுவிச்சுரு" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ரிமூரோ என்ன பண்ணுவாரு, அந்த வாய்ஸ் கிட்ட கேட்பாரு, "இவர விடுவிக்க முடியுமா? வாய்ப்புகள் உண்டு." அதனால என்ன பண்ணாங்க, அவருடைய சிறந்த சக்தியான ப்ரிடிக்டரை யூஸ் பண்ணி, ரிமூர வந்து அவருக்குள்ள வெல்டோர வச்சுருவாங்க. வெல்டோர வச்சதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஆகும் அப்படின்ட்டு, அத விட்டுருங்க. அதுக்கப்புறம் தலைவரு வெளிய சுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளிய போவாரு. போம்போது அந்த ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுக்கே வந்து வெல்டோரா தான் வந்து பாதுகாவலர். அதனால வெல்டோரா காணாம போயிட்டாரு. வெல்டோரா காணாம போனது எல்லாருக்குமே தெரியவும், அந்த காட்ட ஆக்கிரமிக்க எல்லாரும் ஓடியார்றாங்க. அப்படி வரும்போது, நம்ம ஸ்லைம் தலைவர் வந்து காப்லின் கூட்டத்த பார்க்குறாரு. பார்த்த உடனே, "நீங்க தான் வந்து எங்கள காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஓநாய் கூட்டம் வரும். ஓநாய் கூட்டம் வரும்போது, தலைவர் வந்து அவங்க அதாவது அவங்களுடைய தலைவர தலைவர் அடிச்சு கதம் பண்ணிடுவாரு. கதம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவருடைய உருவத்த ஸ்லைம் எடுத்துக்கும். அதாவது ஆக்குபை பண்ணுவாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பேரு வைப்பாங்க. பேரு வச்சதுக்கப்புறம் காப்லின்ஸ்க்கும் பேரு வைப்பாங்க. அந்த ஓநாய்க்கும் பேரு வைப்பாங்க. பேரு வச்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன நெனைப்பாரு, இந்த இடத்த நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நெனைப்பாரு. அப்படி டெவலப் பண்ணும்போது வந்து நமக்கு போதுமான கட்டிட திறன் வந்து யாருக்கும் தெரியாது. அதே மாரி துணி தைக்கிற திறனும் யாருக்கும் கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து குள்ளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குள்ளர்கள தேடி தலைவரும் அந்த ஒரு ஓநாய் கூட்டத்துடைய துணைத் தலைவர் இருப்பாரு. அவரும் சேர்ந்து போவாங்க. போனதுக்கப்புறம் அங்க ஒரு சில சீன்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் செம்மையா இருக்கும். நீங்க பாருங்க அனிமி பார்த்தா தான் செம்மையா இருக்கும். ஆ போனதுக்கப்புறம் அங்க இருந்த ஒருத்தர கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு இங்க சரியான டெவலப் ஆயிருக்கும் சிட்டி. அதுக்கப்புறம் அந்த கிராமமே வந்து ஒரு சிட்டியா அறிவிச்சுருவாங்க. அ அதுக்கப்புறம் மனுஷங்க கூட வந்து கான்டாக்ட் வச்சுப்பாங்க. நெறைய ஃபைட் சீன் தான் வேற லெவல்ல இருக்கும். அத விட ஸ்லைம்க்கெல்லாம் லவ் வருமா? இந்த அனிமில காமிச்சாங்க. நீங்க பாருங்க அனிமி செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நெறைய பேர் வந்தாங்க. ஒரு ஸ்லைமால எப்படி வந்து காப்லின் கூட்டத்த ஆள முடியும் அப்டின்ட்டு. எல்லாரும் வந்தவங்க எல்லாம் வந்து சமாதானமா போயிட்டு, அவர் கூட கைகோர்த்து ஒரு நாடா வந்து செயல்படுவாங்க.
ஏன்னா, தலைவன் பவர் அந்த மாரி. செம்மையா இருக்கும் அனிமி. அதுக்கப்புறம் இந்த அனிமில நெறைய ட்விஸ்ட்டுகள்லாம் இருக்கு. அதே மாரி இதில ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு. என்ன தெரியுமா? சீசன் 1 ஃபுல்லா தமிழ் டப் பண்ணிட்டாங்க. அதே மாரி சீசன் 2வும் தமிழ் டப்ல வந்துருச்சு. நீங்க வந்து நெறைய பேரு டெலகிராம் சேனல்ல ஜாயின் ஆகிக்கிறீங்க. ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் உங்களுக்கு என்னென்ன அனிமி வருது அப்டின்ட்டு அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு போனா நல்லாருக்கும். அனிமி பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன இதுவரைக்கும் யாரும் கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணாலும் பரவால்ல. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன தட்டிட்டு போங்க. ஓகே காய்ஸ் பாய்.